அமைச்சர் பதவியை விலகச் சொல்லி அமைச்சர் கிள்ளி சரத் அண்ணனுக்கு எதிரா பான்ஸ்போர்ட் மேயர் பிரியாவும் சேகர்பாபு அவர்களும் போராட்ட களத்துல இறங்கியிருக்காங்க. அது எப்படியா மாணவர்களும் ஒண்ணு கூடியாம். உள்ள போய் பார்த்தா அவ்வளவு மாணவர்களுக்கும் 40 வயசு 45 வயசுக்கு மேல 60 வயசு 70 வயசு அந்த மாணவர்களுக்கு போராட்டம்னா போராட்டம். அப்படி ஒரு போராட்டம். மனசாட்சி இல்ல. போராட்டங்கிறது எதுக்கு? ஒரு நியாயத்தை கேட்டு அங்க படிச்சு சொல்றாங்க மாத்திரையை தான் உடுக்கிறேன். நீங்க அதை நிறுவீங்க. ஏன் போராட்டம் பண்றீங்க? ஏன் இதே தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய ஊழியத்தை கூட கேட்டு அந்த போராட்டம் பண்ணாங்க. கடல்ல இறங்கி போராட்டம் பண்ண, சாக்கடையில இறங்கி போராட்டம் பண்ணாங்க, அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. அப்ப எங்க போனீங்க நீங்கெல்லாம்? உங்களை போராட்டம் பண்ண வாங்கன்னு யாரும் கூப்பிடல. அவங்க போராட்டம் பண்றதுக்கு உண்டான நியாயத்தை கொடுக்க வேண்டியதுதானு தான் கேட்காங்க. சரிங்களா? டீச்சர்ஸ் பணியில உள்ளவங்க டீச்சர் ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. அநியாயம் ஒரு உசுறு போயிடுச்சு. அதுக்கு இன்னும் விடிவு கிடைக்கல. மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, காலு நடக்க முடியாதவங்க, கை இல்லாதவங்க, மாற்றுத்திறனாளிகள் அவ்வளவு பேர்த்தையும் போராடின அவ்வளவு பேர்த்தையும் என்ன கேட்டாங்க? கொடுக்கற மந்த்லி விழுற சேலரியில மந்த்லி கொடுக்கற அரசாங்க பணத்துல இருந்து கூடுன காசு தான் கேட்டாங்க. அதுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளை பஸ்ல வச்சு மண்டபத்துல அடைச்சி ரவுண்ட் அடிக்க விட்டு பசி பட்னிமா போட்டு அவங்கள அவ்வளவு கொடுமைப்படுத்துவீங்க. அதே போலீஸ்காரங்க தான் இப்போ உங்களை கைது செஞ்சவங்க. ஆனா நீங்க இப்படின்னா உடனே வெளியே வந்துருவீங்க. ஏன்னா நீங்க அப்படி அவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டு போராடுறீங்க பாத்தீங்களா? அதனால நீங்க கஷ்டப்பட்டு போராடின ஒரே காரணத்துக்காண்டி இப்படின்னு உடனே உங்களை வெளியே வந்துருவீங்க. நீங்களாம் வந்துருவீங்க. போராட்டம்னா என்ன, எதுக்கு போராடணும்னு கூட உங்களுக்கு தெரியல. தனிப்பட்ட கட்சியோட பொறாமைக்கும் போட்டிகளுக்கும் மக்களோட நலனை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு என்னைக்காச்சும் நீங்க போராடி இருக்கீங்களா? பசியும் பட்னிமா கடந்து போராடினாங்களே, அவங்களுக்கு ஏதாவது நியாயத்தை கொடுத்தீங்களா? நானும் ஜெயிலுக்கு போறேன் ஆளுக்கு ஒரு படிக்கட்டுல பந்தாவா தொங்கிட்டு போறீங்க. மா பான்ஸ்போர்ட் மேயர் பிரியா, இவ்வளவு நாள் நீ எங்கம்மா இருந்த? கொடை பிடிச்ச, தொங்கிட்டு போன, பரவாயில்லையம்மா. கொடி பிடிச்சி களத்துல எல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டியம்மா. இப்பதான் வெயில் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பட்டுச்சா வெயில்? பட்டுச்சா? அதை விட ஒரு கொடுமை, அந்த அமைச்சர் பேரு என்ன அப்படின்னு அவ்வளவு பத்திரிகையாளர்கள் பிரஸ் மீட்டிங்ல கேட்டாரு பாரு சேகர்பாபு. அங்கத்தான் அவர் நிக்கிறாரு. விளங்கும்.